ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, தங்கமே, வாழ்க்கை எப்போதுமே உணர்ச்சிகள் மற்றும் சவால்களால் நிரம்பி கிடக்கின்றது. அதில் நமது மனதை அடக்கி எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பது என்று யோசிப்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். அதை நம் சாய்பாபாவின் வழிகாட்டுதலால் நாம் எவ்வாறு அதனை கையாண்டு உற்சாகம் பெற முடியும் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகின்றேன். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பல கனவுகளோடும் ஆர்வமும் நிறைந்த ஒரு இளைஞன் தினமும் உழைத்து தன் வாழ்க்கையை சிறப்பாக முயற்சித்தாலும் எதுவும் சரியாக நடக்கவில்லை. தொழிலில் தோல்விகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள், மன அழுத்தம் ஆகியவற்றால் அவன் வெறுங்காட்டாக இருந்தான். ஒரு நாள் அவர் மற்றொரு தோல்வியை கண்ட பிறகு பல நேரம் நினைத்தபோது உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு வீதியில் நடந்து கொண்டிருந்தான். அவன் முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக உணர்ந்திருந்தான். அப்போது அவரின் கண் முன்னால் நம் சாயப்பாவின் ஆலயம் ஒன்று இருந்தது. அவன் சாயப்பாவின் மகிமை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் எப்பொழுதும் அந்த ஆலயத்திற்கு சென்றதே இல்லை. அவசரமாக அந்த நாளில் அவன் ஆலயத்தினுள் நுழைந்தான். சாயப்பாவின் திருவுருவம் முன்னிற்க அவன் மனதில் சந்தேகமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. அவன் கடுமையாக கவலைப்பட்டிருந்தான். சாயப்பாவின் அருளை விரும்பி அவன் கண்ணை மூடிவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கு ஆரம்பித்தான். அப்போது அவன் மனதில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் நல்லதாய் முடியும். நான் உங்களுடன் இருக்கிறேன். இதன் பின்னர் அவனுக்கு நம்பிக்கையுடன் புதிய அருளும் உற்சாகமும் கிடைத்தது. அவன் நம் சாயப்பாவை உணர்ந்து, இதுவே சாயப்பாவின் குரல், இவரே நமக்கு வழிகாட்டி, இதுவே நமக்கு மன வலிமையை அளிக்கின்றது என்று எண்ணினான். அப்பொழுது அந்த இளைஞன் சாயப்பாவின் சில அரிய சத்திய வாக்குகளை எண்ணி பார்த்தான். அவற்றின் மூலம் அவன் வாழ்க்கையை மாற்ற முடிந்தது. அதாவது, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் உங்களுடனேயே இருக்கிறேன். இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பயத்தை அளித்தன. பயம் இல்லாமல் முன்னேறவும் அதற்குரிய தைரியத்தை பெறவும் அவனால் முடிந்தது. நீங்கள் முயற்சிகளை பின்பற்றினால் காலையில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வரும். அது அவனை எப்போதும் நினைவூட்டியது. அவன் சிறிய சவால்களை அனுபவித்தாலும் அது கடந்து செல்லக்கூடியதாக இருந்தது. நம்பிக்கை வையுங்கள், நான் உங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டுவேன். இந்த வார்த்தைகள் அவனை ஊக்குவித்து அவன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறத் தொடங்கியது. அந்த நாளிலிருந்து அந்த இளைஞன் எப்போது சவால்களை சந்திக்கவும் அவன் சாயப்பாவின் வார்த்தைகளை நினைத்து கொண்டே அதை கடந்து செல்லத் தொடங்கினான். அவன் நம்பிக்கையோடு உழைத்தான். சாயப்பா கூறிய, உன் திறமையை நம்பி நம்பிக்கை வையுங்கள் என்ற வார்த்தை அவனுக்கு வழிகாட்டியானது. காலத்துடன் அவன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஆரம்பித்தன. தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி ஆகியவை வந்தன. திகைக்காத சவால்களை கடந்து அவன் இன்னும் பல உயர்ந்த சாதனைகளை கண்டுபிடித்தான். அந்த இளைஞனின் வாழ்க்கை இன்னும் முன்னேறியது. ஏனெனில் அவன் நம் சாயப்பாவின் வார்த்தைகளை ஆத்மார்த்தமாக உணர்ந்தான். நம்பிக்கை, தைரியம் மற்றும் உழைப்பு என்ற 3 காரியங்கள் அவனை முன்னேற்றம் பெற்றவனாக மாற்றியது. சாயப்பாவின் அருளும் வழிகாட்டலும் உங்கள் வாழ்வை எப்போதும் சமாதானம் மற்றும் வெற்றிக்கான பாதையில் இட்டுச் செல்லும். தங்கமே, உற்சாகம் என்பது உன் மனதின் சக்தி. அதனால் எந்த சவாலையும்
வெற்றியாய் மாற்ற முடியும். ஓம் சாய்ராம். உங்களுக்கான பிரார்த்தனை. ஓம் சாய்ராம். அன்புள்ள சாயப்பா, நாம் இங்கே சேர்ந்து உங்களது அருளை பெற்றுக்கொள்கின்றோம். உங்கள் சிரித்த முகத்துடன் எங்கள் கஷ்டங்களையும் சவால்களையும் சமாளிக்க கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். எங்கள் மனதில் அமைதி மற்றும் உற்சாகம் உண்டாக்குங்கள். நாம் எதிர்கொள்ளும் அனைத்திலும் உங்களது கருணையும் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும் சாயப்பா. ஓம் சாய்ராம். பெரிய கஷ்டங்களை வென்ற பின் நம்முடைய அன்பையும் நம்பிக்கையும் காட்டும் பெரும் ஆற்றலை எங்கள் உள்ளத்திலே பொறுத்து கொள்வோம். நாம் ஏன் சற்று துவங்கினாலும் உங்கள் அருளும் வழிகாட்டலும் எப்போதும் எங்களுடன் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஓம் சாய்ராம். எங்கள் பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் உங்களது பேரருளால் சமாளிக்க கற்றுக் கொடுக்க நமக்கு உங்களது அருள் வழங்கி மகிழுங்கள் சாயப்பா. உங்களுடைய வாழ்வின் பாதை எப்போதும் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாதையாய் அமைதியாய் செல்லவே விரும்புகின்றோம். ஓம் சாய்ராம். சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மன அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வெற்றி உண்டாக காரணமான நம் சாயப்பாவிற்கு நன்றியை செலுத்துவோம். ஓம் சாய்ராம்.